அஸ்ஸலாமு அலைக்கும் நாகூர் பாபு. நான் ஒரு சூறா ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ஞாபகம் இல்லை. இதை விட நல்லாவே சூறா சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சாரி கா மா பா அப்படிதான் வரும். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், மருதமலை மாமணியே முருகையா. தைப்பூசம் நடந்துட்டு இருக்கு, சஷ்டியை நோக்க சரவண பவனா. இது எல்லாத்தையுமே யாரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எல்லாத்தினாலையும் இதை பாடிடவும் முடியும், படிச்சிடவும் முடியும். இதை பாடுறதுக்கு நெய்யும் வெண்பொங்கலும் எதுக்குங்க நாகூர் பாபு? நாகூர் பாபு இப்ப என்ன சாப்பிடுவாருன்னாலும் தெரியல, ஆனா முதல்ல கண்டிப்பா பீஃப் சாப்பிட்டுருப்பாருங்கிறது தெரியும். நாங்கெல்லாம் நிறையவே பீஃப் சாப்பிட்டுருக்கோம் நாகூர் பாபு. நாகூர் பாபுக்கு ஒரு விஷயம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கறிக்கடை பாய் இருக்காருலங்க, சங்கீத வித்வான் கவுண்டமணி கிட்ட சங்கீதம் கத்துக்க போவாரு. எதுக்கு போவாரு? எல்லாம் ஆர்வந்தே. அவரு நெய்யும் பொங்கலும் சாப்பிடறாலாம் கிடையாதுங்க. அவரெல்லாம் எவர் கிரீன் நாகூர் பாபு. ஆர்வம் இருந்தா எதை வேணா கத்துக்கலாம் நாகூர் பாபு. பாருங்க, என்கிட்ட கசாப் கத்தி இல்ல, இதுதான் கத்தி. நின்னு கோரி வர்ணம் வரணம் வரணம். புரிஞ்சுதா? ஆர்வம் இருந்தா போதும் பாபு, ஆர்வம் இருந்தா மட்டும் போதும். நம்ம எவ்வளவு ரசிச்சு பார்த்திருக்கோம் நாகூர் பாபு. இந்த நெய்யும் வெண்பொங்கல் மட்டும் என்னத்தை போய் கிழிக்க போகுது பாபு? வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. வைக்கம் விஜயலட்சுமி அம்மா, வைக்கம் அம்மா தான் கூப்பிடுவாங்க. வைக்கம்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் புரட்சியான மண்ணு தானே. அங்க போய் பொங்கலும் நெய்யும் அவ சாப்பிட்டு போறா, அங்க இருக்கிறவாளுக்கு சொப்பன சுந்தரி நான் தானே. இதே வயசு, இதே ஆளுதான். மண்ணிலே ஈரமுண்டு பாட்டுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த பாட்டை கேட்டு அழுகாதவன் வேணா நெய்யும் பொங்கலும் சாப்பிட்றவனா இருக்கலாம். ரசிச்சா அழுகாச்சி வரும். இந்த மாரி செல்வராஜோட படத்துல வர இந்த பறையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இந்த துள்ளல் இசை. இப்ப நம்ம சொல்ற மாதிரி சொல்லணும்னா அப்படியே உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே வைப் ஆகும். எல்லாம் ரசிக்கத்தான் செய்வோம். இங்கேயும் நெய்யும் பொங்கலும் அவசியம் இல்ல நாகூர் பாபு. கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. என்ன இப்ப இங்க சிக்கலாயிருச்சு? நெய்யும் பொங்கலும் தேவைப்படலையே, கண்டா வர சொல்லுங்க, அவனை கையோட கூட்டி வாருங்க. யோசிச்சு பாருங்க, இதே பாட்ட கண்டா வர சொல் அப்படின்னு பாடினா நெய்யமங்கலம் சட்டை வந்து கண்டா வர சொல்லுங்க. இதுக்கு நெய்யமங்கலம் தேவையில்லை. என்ன நாகூர் பாபு, டேஸ்ட்ல தான் பெரிய கறி நம்ம கறி. பார்த்தீங்களா என்ன வைப் ஆகுது? இதுதானே பாட்டு, இதுதானே நம்ம வாழ்க்கையோட சேர்ந்ததா இருக்கு. ஈவன் நாகூர் பாபுவோட வாழ்க்கையிலையும் இணைந்து இருக்கிறது இந்த பாட்டு தான். என்ன பண்றது, சேருவார் கூட சேர்ந்தா கண்ணுக்குட்டியும் இப்படித்தான். இளையராஜா கூட சேர்ந்தா நீங்க என்ன பெருசா பேசிட போறீங்க? ஏன்னா இளையராஜாவே சுயமரியாதை இல்லாம ஏதோ நீங்க பேசுறத பேசிக்கங்க, எனக்கு போடுறத போட்டா போதும்னு சொல்ற லெவலுக்கு போயிட்டாரு இளையராஜா. நம்ம ஆளுங்க இளையராஜா போராடடா நீ வாழேந்தடா அப்படின்னு பாட்டு போட்ட இளையராஜா இன்னைக்கு நீ அப்படின்னு போயிட்டாரு. அதனாலதான் அவர் கூட சேர்ந்த மனோவும் நம்ம நாகூர் பாபுவும் இந்த ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் என்னடா, காட்டுல 4 நாள் சோறு கிடைக்கல, வழி தெரியாம கத்துவாங்க இல்ல, அந்த குரல் அது. அவர் எப்படி நெய் பொங்கல் சாப்பிட்ட மாதிரி வருது வாய்ஸ் அப்படின்னு பார்த்தா. ராமர் பாடினா என்ன, டிக்டாக் பண்ண உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும் நாகூர் பாபு? இல்ல மனோ,
ஏன்பா நீ டிக்டாக் பண்ணதே தெரியலையேப்பா, மைக் மோகனுக்கு அப்புறம் மைக்க வச்சு பாடுறதுல உனக்கு தான் மேட்ச் ஆயிருக்கு. அட நாங்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டோம். நம்ம சித்ராமா நீங்க தான் பாடுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. சித்ராமா உள்ளிட்ட அவையில இருக்கிற எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆனாங்க. எங்கதான் பார்ப்பனியம் விளையாண்டிருக்கு. ஒரு நாகூர் பாபு என்கிற மனோவை, ஒரு இஸ்லாமிய சகோதரன் மனோவை நெய்யும் பொங்கலும் சாப்பிட்டாதான் பாட வரும்னு சொல்ல வச்சிருக்கு. ராமரோட குரல் வேற 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 மாதிரி குரலாமா. ஏன்னா அது கறி சாப்பிடுறது, காட்டுக்குள்ள கத்துற குரலாமா. ஹர்ஷினி தெரியுமா, காட்டுக்குள்ள கத்திட்டு இருந்த புள்ளதான். நீங்க எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மேடையில ஹர்ஷினி மட்டும்தான் நிப்பாங்க. ஆனா கண்ணை மூடி கேட்டா வைக்கம் விஜயலட்சுமியும் பார்க்கலாம், தீயும் பார்க்கலாம். நெய் பொங்கலுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா யாரையெல்லாம் திரும்பி பார்க்க வைக்கணுமோ அவங்களையெல்லாம் திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. நெய்யும் பொங்கலும் சாப்பிட்ட நிறைய பாடகர்கள் பாடிக்கிட்டு தானே இருந்தாங்க. அவங்கள தவிர வேற வாய்ஸ் எடுக்கணும்னா நெஞ்சம் மறப்பதில்லை லை லை. இதோ ஜீ தமிழ்ல யோகஸ்ரீ. பார்த்தவங்க கேட்டவங்க, பார்க்க மறந்தவங்க கேட்ட மறக்கிறவங்க எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிட்டு இருக்காங்க. இதோ எங்க கல்வி அமைச்சர் லெட்டர் அனுப்பியிருக்காரு. எதுக்கு? நெய்யும் பொங்கலும் சாப்பிடலைன்னா கூட மீஞ்சு போன கறிய உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்டா கூட சரிகம பதனிச சாணி தப்ப மகரிச வராமலா போயிரும். நாகூர் பாபு அதைத்தான் சொல்றேன். நெய்யும் பொங்கலும் தேவையே இல்ல பாட்டு பாடுறக்கே. அட நம்ம உதயகீதம் படத்துல அழகா சொல்லுவாரு கவுண்டமணி. அவ்வளவு ஏன் செண்பகமே செண்பகமே அது நீங்க பண்ணதா? நீங்க எப்படி நெய்யும் பொங்கலுமா சாப்பிட்டீங்க? செண்பகத்தை கழுத வெட்டி சக் 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 சாப்பிடல? பீஃப் பெப்பர் சுக்கா நீங்க அழகா தானே பண்ணீங்க. செண்பகமே செண்பகமே அப்படின்னு உங்களை சொல்லியும் தப்பில்ல. உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படிதான் பேச வைக்கும். ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நாகூர் பாபு. அதே சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்த எங்க எஸ்பிபி, ஏன் தெரியுமா எங்க எஸ்பிபின்னு சொல்றேன்? இந்த சமூகத்தால் உயர்ந்த சாதி என்று சொல்லப்படுகிற எஸ்பிபி, விலக்கி வைக்கப்பட்ட சாதியை சேர்ந்த மாபெரும் இசைக்கலைஞர். எஸ்பிபியும் சரி அவரும் சரி ரெண்டு பேரும் சம காலத்துல நல்ல ஹைப்ல இருந்தவங்க தான். ஒருத்தருக்கு கர்நாடக சங்கீதம் கை வந்த கலை, எங்க எஸ்பிபிக்கு கலை வந்த கைதான் அது. ஏன்னா அவரு படிக்கல. அவரு தன்னோட கையால கர்நாடக சங்கீத மேதையான அவரோட காலெல்லாம் கழுவி விட்டு தட்ஸ் none other than டாக்டர் ஜேசுதாஸ். இது கலை, கலைக்கு கொடுக்குற மரியாதை. அவரு நெய் சாப்பிட்டாரு, இவரு பீஃப் சாப்பிட்டாரு, இதெல்லாம் இல்லை. ஆனா நாகூர் பாபுக்கு எதுக்கு இந்த எச்ச பொழப்பு அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஏன்னா சீமான பேசுற மாதிரி பேசிட முடியாது. ஆனா இந்த இடத்துல சீமான நான் பேசுற மாதிரியே பேசலாம் நாகூர் பாபுவை. ஏன் தெரியுமா? இதுக்கு பேரு பார்ப்பனியம் நாகூர் பாபு, பார்ப்பனியம். ஏன்னா இங்க நெய் உயர்ந்தது, அது ஊத்துற பொங்கல் உயர்ந்தது, அதை சாப்பிட்டு பாடுற பாட்டு உயர்ந்தது, குரல் உயர்ந்தது. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்தா இப்படித்தான் தோணும். நம்ம பாலமுரளி கிருஷ்ணா பாடின நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, இத கேட்டு எல்லாம் அரண்டு போயிருவாங்க. உடனே ஹேமநாத பாகவரை கூப்பிட்டு நீதா பாடணும்னு சொல்லிடுவாங்க. அவருக்காக டிஆர் மகாலிங்கம் வந்து பாடுவாரு, இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இப்படி மாத்தி மாத்தி நெய்யும் பொங்கலும் பாடினாலும் நமக்கு எந்த ஃபீலிங்கும் வராது. கூட்டும் முறையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. எல்லாரும் நல்லா வைபிள் ஆடணும்ல, அது வெண்பொங்கல் கிடையாதே, நம்ம டிஎம்எஸ். என்ன நாகூர் பாபு அலைசிஸ் மனோ, இனியாவது நடுவரா இருக்கிறப்ப நான் வடக்கம் வேணும் நாகூர் பாபு. இது ஏதோ மனோவை மட்டும் குறிப்பிட்டு சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. நான் மனோவுக்கு தான் குறிப்பிட்டு சொன்னேன். இது மனோவுக்கும் பொருந்தும், இளையராஜாவுக்கும் பொருந்தும். நம்ம ஊர்ல இருக்கிற பிசி எஸ்சி எஸ்டி நடுவர்களே நம்ம ஒரு இடத்துல கூட குறைஞ்சவங்க எல்லாம் கிடையாது. ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னி அப்படின்னு அந்த பாட்டை யாரும் ரசிச்சதே கிடையாது. மச்சான என் மச்சான பாத்தீங்களா, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, பாளையம் பண்ணப்புறம் சின்ன தாயி பெத்த மகன் தேர்ல வராண்டி. அப்பவும் நாங்க தேர்ல வச்சுதான் கூப்பிட்டோம். இளையராஜாக்கு தான் அது புரியல. இப்ப பாருங்க நெய்யும் பொங்கலும் இருந்தாதான் பாட வரும்னு நம்ம நாகூர் பாபு சொல்லியிருக்காரு. வடிவேல் உங்களுக்காக தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப
கூவ வேணாம், நம்ம இடத்துல இருந்தே பேசுவோம். யோகஸ்ரீ ஹர்ஷினி, நமக்கு வெண்பொங்கலும் வேண்டாம், நெய்யும் வேணாம், நம்ம கறி நம்மளை நின்று பாட வைக்கும். மூச்சு விடாம பாடலாம். இந்த நெய்யும் உங்களும் சாப்பிட்றவங்க மூச்சடைச்சு போற வரைக்கும் பாடணும். எல்லாரும் பாடுவோம், பேசுவோம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.